Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AXELERANT அப்படின்ற கம்பெனி, ரெண்டாவது வந்து TATA Electronics அப்படின்ற இந்த ரெண்டு நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு நிறுவனத்துல இருந்தும் ஆஃப் கேம்பஸ் டேட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி AXELERANT ஆஃப் கேம்பஸ் டேட் 2021 அப்படின்ற கம்பெனிலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஜாப் ரோல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அதாவது GET அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அக்ராஸ் இந்தியாவில் நிறைய லொக்கேஷன்ஸில் அவங்க வந்து இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ராஸ் இந்தியா அப்படின்றது லொக்கேஷன், நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது BE BTECH BSc BCA பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். BE BTECH BSc BCA கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. மேபி உங்களுக்கு வந்து இல்லை நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அவங்க கேட்குற ஸ்கில்ஸில் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை 1 year இல்லை 2 years வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக எவ்வளவு சேலரி அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஃபார் AXELERANT ஜாப்ஸ் 2021 அப்படின்னு வந்து பார்க்கும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி BE BTECH BSc BCA பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 60% or 6.5 GPA அகாடமிக்ஸில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அபவுட் த்ரூ அவுட் வித்தவுட் எனி ரன்னிங் பேக்லாக்ஸ், இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது அரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2019 and 2020 கிராஜுவேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் AXELERANT ஜாப்ஸ் 2021 அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் ப்ரைமரியாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஷுட் பி ஏ செல்ஃப் ஸ்டார்டர் அண்ட் ஏபிள் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி வித் மினிமல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணணும். நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்களே வந்து தனியாக சால்வ் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Be a recent college graduate 0 to 2 years or soon to be one அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Be a recent college graduate இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், எக்ஸாம்பிள் ரிக்வயர்மெண்ட்ஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ரிக்வயர்மெண்ட் கேட்குறாங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்கணும். டிசைன் பண்ணுறதுல என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெவலப்மெண்ட்டில் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் LAMP ஸ்டாக் அண்ட் பேசிக் HTML CSS, இது வந்து HTML அப்படின்றது பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியும், கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ HTML CSS பேசிக்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் SQL வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கேட்குறாங்க. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் IT கம்பெனிஸில் SQL தான் நிறையவே கேட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா SQLல கொஞ்சம் போல் நாலேஜை வளர்த்துக்கோங்க. யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அப்படி இல்லை நான் காசு கொடுத்து நான் கோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காசு கொடுத்து கூட கற்றுக்கலாம். பட் SQL HTML CSS எல்லாமே நீங்கள் டுட்டோரியல்லே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. 4 hours கோடிங் கற்றுக்கிற மாதிரி டுட்டோரியல்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில், குட் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் AXELERANT அப்படின்ற கம்பெனியில் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெவலப் சாஃப்ட்வேர் டு மீட் ரிக்வயர்மெண்ட்ஸ் பர் த டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. continually updating technical knowledge and skills by attending in house of external courses.
ஏதாவது எக்ஸ்டர்னலாக டெக்னிக்கல் நாலேஜை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும், ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படின்றது. எப்பயுமே ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிரெயினை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த துறையில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன் ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கோர்சஸ், ரீடிங் மேனுவல்ஸ் அண்ட் accessing நியூ அப்ளிகேஷன்ஸ். மேனுவல் படித்தோ இல்லை வந்து அக்சஸிங் நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Working agile developer options, team owning and operating the service you build அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. Demonstrate a passion for high quality software design and development skills to develop scalable web applications அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக HTML SQL தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ராஜா. ஸோ ப்ரோஆக்டிவ் அண்ட் த்ரூ கம்யூனிகேஷன் வித் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஆக்டிவாக இருக்கணும். அண்டு த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தரோ கம்யூனிகேஷன் வித் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி ஸ்கில்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்டரியாக ரெண்டாவது வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா பேஷன் ஃபார் வெப் ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் தெரியணும், ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும், அண்ட் ஃபார் ஹெல்பிங் அஸ் கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் CMS டெக்னாலஜிஸ் லைக் Drupal, WordPress, etc. or open source technologies is a plus. Open source technology இருந்துச்சு அப்படின்னா ஒரு added advantage அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Ability to work with a geographically distributed team அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நான் திருப்பியும் படித்து பார்க்கணுமே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியாக டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரெக்யர்மெண்ட் 2021 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது ஹொசூரில் இந்த ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி படித்த கேண்டிடேட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 4 lakhs per annum அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 4 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஜாப்ஸ் 2021 இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். 60% or 6.5 GPA அண்ட் அபவுட் த்ரூ அவுட் வித்தவுட் எனி ரன்னிங் பேக்லாக்ஸ். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 2020-2021 கிராஜுவேட்ஸ் பாஸ்ட் அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2020 and 2021 கிராஜுவேட்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய 2 பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் கிளீனிங் கெமிஸ்ட்ரி ஆஃப் anodizing line work instructions, preparation of quality checklist for both periodical and daily to ensure outgoing quality அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. anodizing அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். anodizing அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. anodizing line work instruction, preparation of quality check இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ லீட் அண்ட் டெவலப் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்ட்ரைவிங் ஃபார் பெஸ்ட் இன் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் டு டெலிவர் டு த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மேனேஜிங் டீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெவலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீட் பண்ண தெரியணும். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும். ஸ்ட்ரைவிங் ஃபார் பெஸ்ட் இன் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக என்னென்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், எந்த ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணாலும் அதில் ஒரு குவாலிட்டி செக் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். குவாலிட்டியோட ஒரு ப்ராடக்டை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான டெசிக்னேஷன், அதாவது உங்களுக்கான கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் குவாலிட்டி ஆக்டிவிட்டீஸ் அக்ராஸ் த anodizing ப்ராசஸ், இதுதான் திரும்பி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. anodizing ப்ராசஸ் அப்படின்ற
ப்ராசஸில் தான் உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்காக எப்பயுமே எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க ஹையர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அனடைசிங் அப்படின்ற ப்ராசஸில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுக்கறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை கெமிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை நீங்கள் வந்து இதில் போய் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். பேசிக் நாலேஜ் ஆஃப் அனடைசிங் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இதில் வந்து நாலேஜ் இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, டாடா எலக்ட்ரானிக்ஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க கேண்டிடேட்டுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. எதுவுமே ஆஃப்லைனில் கிடையாது. நீங்கள் எங்கேயும் நேரடியாக போக தேவையில்ல. எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஆனால் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஹெச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ தேர் குட் பி அன் அடிஷ்னல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டெக்னிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூஸில் 2 ரவுண்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட். எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. அது அவங்க வீடியோ கால் மூலியமாக பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அசஸ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து இலிட்மஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. மற்ற எல்லா இன்டர்வியூஸ், அதாவது ஹெச்ஆர் இன்டர்வியூ டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ கால் மூலியமாகவே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்கிற போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை எப்போ வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னா 30th ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே எப்போ நடக்க போகுது, அதாவது டெஸ்ட்டு ஆன்லைன் இன்டர்வியூ எல்லாமே எப்போ நடக்க போகுது அப்படின்னா 1 மேலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை 1 மே மட்டும்தான் நடக்குமா, இல்லை 1 மேலேருந்து நிறைய நாட்கள் வந்து நடக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மே அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30th ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. நோட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்கோர் வெல் இன் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் டெஸ்ட் வில் பி இன்வைட்டட் ஃபார் இன்டர்வியூஸ். யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கலில் அவங்கள மட்டும்தான் இன்டர்வியூக்கு கால் லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. பட் நீங்கள் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் இன்டர்வியூ, அதாவது டேரெக்டாக ஹெச்ஆர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 2த்துலேயும் வந்து அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆக்சலரண்ட் அப்படின்ற கம்பெனி, டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற இந்த 2 கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும். லென்த்தாக போயிருந்தாலும் அதுக்கான காரணங்கள் இருக்குது. 2 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.